வெளுத்துட்டா. ஏதாச்சும் உடம்பு வலி அப்படின்னா, காய்ச்சல் இல்லை உடம்பு வலி எதுனாலுமே சரித்திராவை பார்த்தாலும் க்யூர் ஆயிரும். ஸோ சரித்திராவை பார்த்து அவர் நெஞ்சு வலி க்யூர் ஆயிடுச்சு. சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறார். என் தாயார் ஜாலியாக KFC 2 கைகளையும் வைத்து தின்னு கொண்டிருக்கிறார். ஹாய், ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ஸ்னேஹா விலாக்ஸ். சரித்து அங்கே பாரு சரித்து, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். இல்லை சரித்து கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு. அது எதுக்குன்னா இந்த விலாகில் சொல்கிறேன். ஆனால் சரித்திராவுக்குமே இப்போ 2 நாளாக ஹெவி ஃபீவர், கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் கொடுத்தா இருக்குது. அதை பார்க்குறதுக்கு 2 பேரையும் நான் வர சொல்லியிருந்தேன். மொதல் ஆள் மட்டும் ஓடி வந்துருச்சு ஸ்கூல் முடிச்சோடனே. பாவம் ஒரு சரித்து ஐயத்தா பா சொல்லு. ஐயத்தா அழாதீங்க சொல்லு. அழாதீங்க சொல்லு. இங்கே பாருல, ஐயத்தா அழாதீங்க சொல்லு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில. சரித்துவை பார்த்தா தான் நார்மல் ஆகும் பிரகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒரு 2 டேஸாக சரித்து அங்கே போய் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அவருக்கு நெயில் பாலிஷ்லாம் அடிச்சு விட்டுட்டு ரொம்ப அவர்கிட்ட க்ளோஸாக இருந்து, எங்கள் வீட்டில் நாய்க்குட்டியில் இருக்குல்ல அந்த டேமண்ட் டெலி எதுட்டெலாம் போய் விளையாண்டு ரொம்ப அப்படி அந்த அளவுக்கு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாலும், அதான் அவளை பார்க்காமையும் அவருக்கு ஏதோ நெஞ்சு வலிச்சிட்டே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்போனாலும் நீ சரித்திராவை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ 2 நாள் பார்க்கலன்னா காலையிலையும் ஃபோன் அடித்தார் எப்படி இருக்குன்னு. அண்ட் பாப்பாக்கும் வேறு காய்ச்சலா 2 டோஸ். எத்தனை டோஸ் கொடுத்துருக்கோண்டி? 2 நாள் காய்ச்சல், 4 டோஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கும் காய்ச்சல் இருமல் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும். ஸோ பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னமா செஞ்சாங்க பிள்ளைய வந்து கொஞ்சம் வாங்கன்னு பார்த்தா விளையாடுறதுக்கு முடிச்சாச்சு. அம்மாடப்போம் நம்ம ஐயத்தாவை தானமா பார்க்கணும். ஐயத்தாவை நீ கூப்பிடு, ஐயத்தா வாங்க சொல்லு. ஐயத்தாத்திட்ட மாட்டி கொடுத்துருவோம் நம்ம அம்மாவை ஐயத்தாத்திட்ட மாட்டி கொடுத்துருவோம். ஐயத்தா நல்லா போட்டு மிதி மிதிப்பாரு. ஐயத்தாத்திட்ட சொல்லி கொடுத்துருவோம். என்னம்மா இனிமே பேத்தியை தொட்டா மிதிப்பாரு. ஆள் மாறிடுச்சுல, இன்னும் பேத்தியை தொட்டா மிதிப்பாரு. ஓகே அம்மா. மம்மி, ஹவுஸ் யுவர் லைஃப் கோயிங் நவ்? ஹவுஸ் யுவர் லைஃப் கோயிங்? ஹவுஸ் யுவர் தங்க புருஷன் டூயிங்? எப்படிடா क्वेश्चन கேக்க? எவ்வளவுமா क्वेश्चन கேக்க? யுவர் தங்க புருஷன், அன்பான புருஷன், அப்படிதானே நீங்க ஆசைப்பட்டீங்க மீடியால இல்லை? நீங்க அதானே சொன்னீங்க. அந்த பாசத்துல தானே இருக்கீங்க தங்க புருஷன். அந்த புருஷன் கூட இப்போ இருக்கீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்க முகத்திலேயே அந்த பொலிவு தெரியுமா? இந்த புருஷன் வேற நெஞ்சு வலிக்குங்காரு. என்ன அதை பற்றி என்ன நினைக்கிங்க? எதுக்கு அதை பற்றி நம்ம பேச முடியாது, சொன்னாம அதை பற்றி பேசக்கூடாது. லூசு மாதிரி கேள்வி. சரி, இப்போ சமையல்லாம் எப்படி பண்ணுறீங்க? டெய்லி இந்த குக்கிங் லாக்லாம் பயங்கரமாக வரும். கை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். கை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கலாம். ஆமாம். இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில்? நீங்கள் உங்கள் வீட்டில் வேற எதுவும் வச்சு பண்ணுறீங்களா? இல்லை, கை வச்சு தான் பண்ணுறோம். என்ன சமையல் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் வந்து சோள மீன் குழம்பு, அப்புறம் வந்து சோறு, அப்புறம் வந்து கேப்பக்கூழு. ஆமா, காலைல ஃபோன் அடிச்சேன், அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சேன். கேப்பக்கூழு, அப்புறம் வந்து முதுக்குவத்தல். காலையிலே கூழும் கேப்பக்கூழு முதுக்குவத்தல் நல்லா தான் இருக்கு ஹெல்த்தா. ஆனா என்ன சாயங்காலம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கேப்பக்கூழ் மத்தியாலம் குடிக்கிறதுனால. கேப்பக்கூழ் 2 வேளையும் குடிச்சா நல்லது. மத்தியாலத்துக்கு நான் தான் கேப்பக்கூழ் கொண்டு போனேன். காலைல கிண்டி கொண்டு போயிருவீங்களோ? கலக்கி கொண்டு போயிருவேன், கிண்டி கொண்டு போக மாட்டேன். கேப்பக்கூழ் கிண்டி தான் கொண்டு போவாங்க. நான் கலக்கின்னு சொன்னேன். ஆமா, நான் தான் கலக்கிட்டு. நீங்க தான் கலக்கினீங்க. கேப்பக்கூழ் கலக்கி கொண்டு போயிட்டேன்னு. சரி, ரைட். இப்போ சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு உங்க ஹஸ்பண்டை கூட்டு வரீங்களா, வர மாட்டீங்களா? என்னல பேசுற? ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரீங்களா? இல்லம்மா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கு. என்ன பேசனே தெரியல, என்ன சொல்லனே தெரியல நமக்கு. ஏன்னா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல முடியலன்னும் போது நம்ம அமைதியாக தான் இருக்கணும். இந்த விஜய் சொன்ன மாதிரி சில நேரங்கள் நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது. யார வேணா எடுத்து சரி ஓகே தளபதி. நோ நீங்களும் தளபதி. தளபதி. ஓகே. சரி, இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆமா, எக்ஸாம்லாம் வந்து போயிட்டு இருக்கல, அங்கேயே தான் இருக்கு. நம்ம தான் போய் எழுதணும். ஆமா, தமிழ் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு. ஆமா, ஆல்ரெடி நான் விஷலாம் பண்ணியிருந்தேன் என்னுடைய இதுல இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தேன். ஆமா, எல்லா பிள்ளைகளுக்கும் விஷ் பண்ணியிருந்தேன். சரியா? ஸோ எல்லா பிள்ளைகளும் அதே மாதிரி நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா எழுதியிருப்பாங்க. தேர்வு பயமே இல்லாம எழுதுறாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களாம். முன்னாடி வந்து நம்மலாம் எழுத போகும்போது ஹாலுக்குள்ள போற நம்மளாம் நீங்க தனியா நான் தனியா தான் எழுத போகும்போது அப்படியே ஒரு பயத்தோடயே போவோம். பட் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம்
அப்படியே அடிச்சு தூள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாங்கெல்லாம் எல்லாத்துலயும் அது ஒரு இதுதானே. கண்டிப்பா. ஐயோ ஃபெயில் ஆயிருவோமோ இப்படி ஆயிருமோன்னு முன்னாடிலாம் பார்த்தா நிறைய பேப்பர்லலாம் பரீட்சைக்காக இது பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து அசரா பிள்ளைங்களா அது வந்து ஒரு தன்னம்பிக்கை தானே. இதெல்லாம் ஒரு இதா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா பிள்ளைகள்ட்ட அந்த எண்ணமும் வளர்ந்துருக்கு. அதுக்காக எல்லாருமே வந்து படிக்காம ஃபெயில் ஆயிட்டு இப்படி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். எல்லாத்தையுமே பிள்ளைங்க நல்ல டேலண்டாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம கேட்டது ஒரு கேள்வி, ஆனா நம்ம வேற எந்த ஒரு ட்ராக்குக்கு போய் இப்போ ஸ்டூடெண்ட் ட்ராக் என்ன கேள்வி கேட்ட? எப்படி இருக்கீங்க இப்போ உங்க வீட்ல எப்படி இருக்கீங்க, வீட்ல நீங்க உங்க வந்து ஹஸ்பண்ட் பாண்டிங் எப்படி இருக்கு, ஆமா, நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே 25 வருஷம் பாக்குறதா புதுசா இல்ல, பட் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தெரிய வைக்கிறேன். பாண்டிங் வந்து பாண்டா இருக்கு, கொஞ்சம் பாண்டா தான் இருக்கா? பாண்டா அப்படிதான் இருக்கும். எது இருந்தாலும் கடைசியில அவங்க தான் உங்களுக்கு ரெண்டு பேரும். பாண்டிங். ஆமா அது வந்து உண்மைதான். நீங்க எல்லாருமே வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோலாம் இல்ல, கடைசி வரைக்கும் அதாவது ஆமா கடைசி ஃபேமிலி வரை தான். ஃபேமிலி இல்ல, கடைசி வரைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சாகும்போது சாவறோம்ல, கூட இருந்து யாரும் உழையா போறாங்க இல்ல, தனியா தானே போறோம். எப்படி ஒரு மனுஷன் வந்து நம்ம தனியா பிறந்தோமோ இந்த பூமியில, அதே மாதிரி தனியா தான் போறோம். போகும்போதும் தனியா தான் போறோம். தனியா பிறக்கலையா? எப்படி தனியா பிறக்கணும்? அதான் இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஆபரேஷன் தியேட்டர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஆபரேஷன் தியேட்டர்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கும்போது அதை சொல்றதுக்காக தனியா தானே வந்தோம் நம்ம, ஏன் நீங்க மற்றவங்களெல்லாம் எதிர்பார்க்கீங்க, அப்படி எதிர்பார்க்காம பழகிக்காங்க நீங்களே அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு சொல்லுவாங்க. பட் நான் இந்த இடத்துல சொல்றேன், தனியா தானே வந்தோம் அப்படின்னா நம்ம தனியா பிறந்தோம். அம்மா மூலியமா அப்பா மூலியமா அதன் மூலியமா நம்ம வந்து ஒரு இதாக நம்ம வந்து பிறந்தோம். அப்புறம் நம்ம பிறந்தோடனே வெளியே எடுத்து போட்டோன்னே நான் சொன்ன மாதிரி நம்ம தனியாவே வளர்ந்துட்டு வரல, அப்படிதானே? நம்மளை வளர்க்குறதுக்குன்னு நம்ம அம்மா சைடு குடும்பம், அப்பா சைடு குடும்பம், நிறைய உறவுகள் எல்லாரும் இருந்துதான் நம்ம வாரோம். அப்போ நம்ம வந்து ஒரு நல்லது ஒரு கெட்டது ஒரு தவறுகள் செய்யும் போது 4 உறவுகள் அதை என்னதான் செய்வாங்க, சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அதே மாதிரி ஏளனம் பண்றதுல ஏளனம் பண்ணதான் செய்வாங்க. தனியாங்கும் போது ஒரு முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அதை நீந்த கத்துக்கணும், அப்படிதானே? இப்போ வந்து நீச்சலே நம்மளுக்கு தெரியாது, ஆனா அது மாதிரி அதிகமா இப்போ எனக்கெல்லாம் பார்த்தா என்னையெல்லாம் நீ ஓட விட்டீங்கன்னா ஓட முடியாது. ஆனா ஏதோ வந்து இது போடுறாங்களா, ஒரு இது விரட்டிட்டு வருதான் அப்படிங்கும்போது நம்மள அறியாமே ஒரு ஸ்பீட் எடுத்து ஒரு 4 ரவுண்டாவது ஒரு 4 அடியாவது எடுத்து வைப்போம் அப்படின்னு தோணும், அப்படிதான். 4 ரவுண்ட் ஓடிடலாம், 4 அடி சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா அந்த இடத்துல என்ன செய்வோம்? கண்டிப்பா தனிமே இருந்தா அவனுக்கு கண்டிப்பா மறந்துட்டு தனியானாலும் வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா இருக்கும்போதே அதுக்காக எல்லாரையும் வச்சுட்டு தனியா வாழ பழகுங்க, தனியா வளர்ந்தாலும் அப்படின்னு வந்து சொல்றது நம்ம எல்லா சூழ்நிலையும் ஏத்துக்கிட முடியாது. ஒன்னு பேச விட்டு 5 நிமிஷம் இல்ல மாதிரியாவது முழு மாடுகள் எல்லாம் வச்சுட்டு தனியாருங்க சொல்ல முடியுமா? இப்படி வளர்த்து இந்த உடல் உருவத்தெல்லாம் கொடுக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நண்பர்களே. அப்படிங்கும்போது அப்படிதான் ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒன்னு அரை 1 மணி நேரம் பேச விட்டாலே அசராம பேசுவோம். அது விளாக்லயே நான் பாத்துட்டேன். சரியா? நீ போடுற அந்த 21 நிமிஷம் அரை மணி நேரம் வீடியோ உட்காந்து பேசல, இதுல கருத்து இருக்கும், கருத்து கண்டிப்பா இருக்கும். நான் இல்லவே இல்ல, இந்த பேச்சுத்திறமை வந்து சொல்லி இப்ப நீ பேசுறேன்னா ஒரு பேச்சு போட்டு வச்சிருவோம். ஜெயஸ்ரதி பேச்சு போட்டு நம்ம 2 பேருமே ஒரு டாபிக் எடுத்து பேசலாம், உனக்கும் ஒரு நாலேஜ் வளரும். சரித்துக்குட்டி பேசும், எங்க சரித்துக்குட்டி பேசும். சரித்தா ஐயம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வரட்டா? நீ சண்டை போடுறல, என்ன பேச மாட்டேங்கல, நான் போறட்டா மாண்டான் மட்டும் சொல்ற. அப்ப வந்து நீ இங்க சரி உங்க ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே வாங்க போய் சாப்பிடலாம். அவரே ரொம்ப வந்து ஃபீல்ல இருக்காரு. நீ வேற நான் வேற நீ வேற இல்ல, எல்லாம் வேற வேற தான். வாங்க போலாம். யாரு? சரித்து ஆய் தாத்தா சொல்லிருமா? ஐயா தாத்தா. சரித்து ஐயா தாத்தா சொல்லிருங்க. சரித்து ஆய் தாத்தா, ஆயம்மா மாதிரி ஆய் தாத்தா 2 பேரும். என்னம்மா ஆய் தாத்தா சொல்லிருமா? ஐயா தாத்தா. ஆய் தாத்தா ஐயா ஆயப்பா சொல்லி நீ தான் ஆயப்பா என்னப்பா? இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்லையா? தாடி கிட்டே சேவ் பண்ண வேண்டியதானே? சேவ் பண்ணி ஜம்முன்னு என்ன ஸ்னேயா என்ன சரித்து தாத்தா சேவ் பண்ண சொல்லு. எனக்கும் ஏதாச்சும் உடம்பு வலி அப்படின்னா, காய்ச்சல் இல்லை உடம்பு வலி எதுனாலுமே சரித்திராவை பார்த்தாலும் க்யூர் ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே சரித்திராவை பார்க்க வருவாங்க. எங்கள் அப்பா இப்போ வந்து சரித்திராவை பார்த்து அவர் நெஞ்சு வலி க்யூர் ஆயிடுச்சு. என்னப்பா இப்போ பரவாயில்லப்பா? சரித்திராவை பார்த்தா எல்லாம் நார்மல் ஆயிரும்ல? ஆமாம், ஹாப்பி. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாலே இப்போ ரொம்ப ஜாலி. சரித்திங்கப்பா ஏல ஐயோ ஓடிட்டு வெளுத்துட்டா மடக்கம் மடக்க முடியல. இப்போ லைட்டா இவ்வளவுதான் மடக்க முடியுது.
கண்ணுதான் எச்சு அங்க இருக்கு. ஐயோ கால் கால் போச்சு. ஐயோ கால் கால். அந்த சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயார் ஜாலியாக KFC 2 கைகளையும் வைத்து தின்னு கொண்டிருக்கிறார். 2 எமோஷன். சரி எதனால ஓகே உங்களுக்கு இடியாப்பமா சோறா? சோறு. அப்ப நான் இடியாப்பம் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு இப்போ உங்க ஃபீல்? அதாவது பிரகன் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம துன்பப்பட்டு இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததுதான் இப்போ யாருமே நம்மள கண்டுக்காம அவங்க லைஃபை வாழும்போது நம்ம ஏன் நம்ம லைஃபை வாழக்கூடாது? சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இடியாப்பம் இருக்கு, என்ஜாய்.